மலேசியா, சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்கும் அழகான நாடு இந்தோனேஷியா. சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக சென்றால் கிட்டத்தட்ட 7300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்தோனேஷியா. அந்த நாட்டிலும் தமிழர்கள் ஏராளமானோர் வசிக்கிறார்கள். அங்கே எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், அவர்களிடம் தமிழ்மொழி எந்த அளவுக்கு உயிர்ப்புடன் இருக்கிறது போன்ற பல்வேறு தகவல்களை அந்நாட்டில் வசிக்கும் ஒரு தமிழர் சிறப்பாக கூறியிருக்கிறார். முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்கள். இந்த இந்தோனேஷிய தமிழரை நான் அந்தமான் தீவில் சந்தித்தேன். சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என் பெயர் சிவாஜி ராஜா. நான் இந்தோனேஷிய தமிழர். நாங்கள் சுமாத்ராவில் தமிழர்கள் வந்தவங்க. அது 200 வருஷமாக ஆகுது. இப்போ அதுக்கப்புறம் சுமாத்ராவிலேருந்து ஜாவாவுக்கு வந்திருக்காங்க தமிழவங்க. இப்போ என்ன ஒர்க் சார், நீங்கள் என்ன பண்ணிட்டு? நான் ஒர்க் பண்ணது தூதரகத்தில் ஒர்க் பண்ணேன். நான் இந்தோனேஷியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அதில் இருந்தேன். நான் 35 வருஷம் இருந்தேன். நான் இப்போ ஓய்வு பெற்று ரெண்டு வருஷமாக அது ஓய்வு பெற்று. இல்லை, தூதர்னு சொல்லலாம்ல சார்? நீங்கள் தூதர் சொல்லலாம் சார். டிப்ளமேட்னு சொன்னால் அது டிப்ளமேட் தான். ஓகே ஓகே, சரிங்க சார். அது ரொம்ப தான் சார். எந்தெந்த நாட்டுக்கெல்லாம்? நான் ரஷ்யாவில் இருந்தேன். முதல்ல வெளியூர் போஸ்டிங். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருந்தேன். நான் டெல்லியில் இருந்தேன். இந்தோனேஷியாவுக்கு தமிழர்கள் எப்போ போனாங்க முதல்ல? எப்படி சார் அந்த வரலாறு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார். முதல்ல இந்தோனேஷியா சொல்கிறீங்க. அது இந்தோனேஷியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஐஎன்டி இந்தாண்ட எடுத்துக்கிட்டு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஐஏன்னு போட்டிங்கன்னா இந்தியான்னு வந்துடுது. இந்தோனேஷியா இது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சுக்க நீங்கள் இந்தோனேஷியாவும் இந்தியாவும் அது அந்த இந்தோனேஷியா வார்த்தையை இந்தியா இருக்கு பாருங்க. ஆக அப்படி பார்த்தாக்கா நிறைய கலாச்சாரம், நிறைய சரித்திரம் இந்தியாவை சேர்ந்ததா இருக்கு. சில பெரியவர்கள் சொன்னாங்க இந்து நேசம் தான், நேசம் அப்படின்னு வந்ததா இந்தோனேஷியாவில் இந்த மாதிரி பேர் வந்ததுன்னு சொன்னாங்க. இந்தோனேஷியாவில் ஒரு புத்த மத இது சார்பில் ஒரு ஹிஸ்டரி ஒரு இது கிங்டம் இருந்துச்சு. அதாவது ஸ்ரீவிஜயா கிங்டம்னு சொன்னாங்க. அது பேர் பாருங்க, ஸ்ரீவிஜயா. ஸ்ரீ விஜயா ஒன்று, ஸ்ரீவிஜயான்னு. அதுக்கப்புறம் மஜபாஹிட்னு ஒரு கிங்டம் இருந்துச்சு. அது ஸ்ரீவிஜயான்றது இந்திய பேர், இந்து பேர். அந்த இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த மாதிரி பேர் இந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் மஜபாஹிட்னு இருந்தது. அது ஹிந்து சார்ந்த ஒரு அரசாங்கம் அந்த காலத்தில் கிங்டம். அது 13வது இது செஞ்சுரியில் வந்தது. இது பாதிக்கு பாதி இந்த புத்திஸ்ட் இது பாதி, அதுக்கப்புறம் இந்த நம்ம ஹிந்து பாதின்னு. அதுக்கப்புறம் தான் டச்சுக்காரன் வந்தது. அது இது 350 வருஷம் எங்களுக்கு டச்சு ஆண்ட காலம். 1945 எங்களுக்கு சுதந்திரம். இந்தியாவுக்கு 1947. இந்தியாவுக்கு 200 வருஷம்னா எங்களுக்கு டச்சுக்காரங்க 350 ஆண்டுகள் எங்கள் ஊரில் இருந்து அந்த மாதிரி டொமினேட் பண்ணுது. ஆமாம் சார். பாப்புலேஷன் எவ்வளோ சார் இருக்கும் இந்தோனேஷியா ஃபுல்லாக தமிழர்களோட பாப்புலேஷன்? பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா இப்போ ஒரு 270-280 சொல்லுவாங்க மில்லியன். ஓகே, இல்லை தமிழ் பாப்புலேஷன் இப்போ இந்த ஹோல் பாப்புலேஷன் சொன்னேன். தமிழ் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி சார், ரொம்ப கம்மி. நாங்கள் என்ன ஒரு 45,000-50,000 பேர் தான் இருப்போம். ரொம்ப அதிகம் சார், அதிகமாக தெரியுது சார். சீனர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. அந்த காலத்துல சீனர்கள் ஜாஸ்தி. சைனீஸ் இருக்காங்க. அவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்க மில்லியன் கணக்கில் இருப்பாங்க. தமிழர்களோட வாழ்க்கை எப்படி சார் இருக்காங்க? நாங்கள் வந்தது 200 வருஷம் தான். சரி சார். இங்கே கொஞ்சம் பேர் இங்கே வந்தீங்க, மலையாவுக்கு வந்தீங்க, இங்கே வந்தீங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கிறீங்களா நீங்கள், எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சி நீங்கள் மறுபடியும் போக போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கும் நல்ல இது நல்ல சூழல், நல்ல எல்லாரும் பிடிச்சி போயிடுச்சு. நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி அந்த காலத்தை சொல்லிட்டாங்க, நாங்கள் இங்கே இருந்துருக்குறோம், என்னத்துக்கு மறுபடியும் போகணும், இங்கே சொந்தக்கார மாதிரி எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் தங்கிட்டோம் அப்படின்னு இப்போ இருக்கிறோம். இது வரைக்கும் சூப்பர் சார். எப்படி போனீங்க சார்? 200 வருஷத்துக்கு முன்னாடி போன அந்த கதை எப்படி சார்? எதுக்காக பிரிட்டிஷ்? அது நல்ல கேள்வி. இது உண்மையில் ஜனங்கள் ஜாஸ்தி பேர் இல்லை சுமாத்ராவில், ஆளுங்க இல்லை. ஆக அங்கே இந்த எஸ்டேட்டில் இந்த ரப்பர் அதெல்லாம் தோட்டம்லாம் இருந்தது. அந்த எஸ்டேட் வேலை செய்கிறவங்களுக்கு தேவை.
இங்கே எங்கள் இந்தோனேஷியாவில் வந்து இந்த ஜாவா சாவகம்னு சொல்லலாம், ஜாவா அதில் தான் எல்லாரும் இருந்தாங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா கூட 270 மில்லியன் 80 மில்லியன் மேலே பாதி பேர் 60% இங்கே தான் இருக்காங்க. இது ஜாவாவில் தான் இருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப குறைவு. அதனால தான் பிரிட்டிஷும் எல்லாம் ரெண்டும் காலனியும் இவங்க பேசி சரி நீங்கள் கொண்டு வாங்க இந்தியாவிலேருந்து அப்படின்னு நாங்கள் வந்தது. அப்போது ஒரு ரப்பர் தோட்டம், டீ எஸ்டேட், அது அங்கே அது இது அதாவது அங்கே இருந்து தான் அந்த கோயிலெலாம் அப்புறம் வரும். அந்த எஸ்டேட்டுக்கு இந்த கோயில் இல்லா ஊரில் குழிகள் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னதில் அந்த நீங்கள் வந்து இதை கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கணும்னு அந்த காலத்துலேருந்து இது கோயிலுக்காக நீங்கள் கட்டிக்குங்கன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த தோட்டத்தில் நிறைய இருக்குது. இப்போ அப்போ கூட இருக்கு. கவர்மெண்ட்டே உங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அலோவ் பண்ணி வந்து நல்லா வேலை நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை வச்சதில் இந்த அவங்க கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து கட்டாயமாக நாங்கள் எங்கள் ஊரில் என்ன சாமி அம்மன் கோயில் தான். இப்போ 72 கோயில்கள் இருக்குது. அந்த 72 கோயில்களில் இப்போ நார்த் சுமத்ரா த ஹோல் அந்த ஸ்டேட் ப்ரொவின்ஸ் சொல்லுவாங்க. நார்த் சுமத்ராவில் மட்டும் 72 கோயில் இருக்குது. அதில் வந்து ஒரு 70-75% வந்து அம்மன் கோயில் தான். அது இங்கே ஸ்டேட்ல ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் இப்போ வந்து இந்த 4ஆம் தேதி செப்டம்பர் வந்து 72 கோயிலுமே தமிழ் மக்கள் கட்டின கோயில் தான். ஆமாம் 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 ரைட். வேற என்னென்ன சாமி கோயிலாம் இருக்குது சார்? இப்போ சிவன் கோயில் இருக்குது, நல்ல பெருசாக பண்ணியிருக்காங்க, அது இருக்குது. அதுக்கப்புறம் ஹனுமானுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழங்க தான் பண்ணாங்க, ஆஞ்சநேயருக்காக. அதுக்கப்புறம் நம்ம இந்த கணேசர் கோயில் எல்லாமே விநாயகர் அது வச்சுருக்காங்க. அப்படின்னு எத்தனையும் கோயில் ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி அந்தாண்ட ஒரு 140 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இது எஸ்டேட் அந்த காலத்தில் இருந்தாங்க. அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. வெல்த் எப்படி சார் இருக்குது தமிழ் பீப்புளோட வெல்த் கண்டிஷன்? அதுவும் ஒரு நல்ல இது வந்து நல்ல முக்கியமான கேள்வி. வெல்த்துன்னு சொன்னீங்க. ஆக நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இல்லை, நம்ம தமிழங்க ஜாஸ்தி பேர் இல்லை. கிடைக்கும் இல்லையா? கிடைக்கும். ஆனால் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி நம்ம அவங்க இருக்கிறாங்கன்ட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்களா, நம்மளுக்கு ப்ரொமோஷன் எப்படி அப்படிலாம் யோசிப்பாங்க சில சமயத்தில். ஆக கவர்மெண்ட் ஒர்க்கில் இப்போ நான் தூதரகத்தில் இருந்து நான் ஒருத்தன் தான் தமிழ் இந்தோனேஷியன் டிப்ளமோ இந்தியன் ஒரிஜின் சொன்னால் நான் ஒருத்தன் தான் இருந்திருக்கேன் அங்கே. இப்போ முடிஞ்சிடுச்சு, யாரும் தேடி பார்த்தா இல்லை அப்படின்னு கொஞ்சம் நம்ம பிஸ்னஸ் பார்க்கலாமே அப்படின்னு போவாங்க. அப்படி இருக்கும்போது வியாபாரத்தில் இருக்காங்க, ஷாப் வச்சுருக்காங்க, ஆனால் கடை வச்சுருப்பாங்க. ஆனால் இது இந்த வணிகமில் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. சின்னதாக பண்ணுவாங்க, கொஞ்சம் மலேசியா போயிட்டு அது சாமான்கள்லாம் வரும் அப்படின்னு இருக்காங்க. கடைகள் சாப்பாட்டு கடை இருக்கும். இந்த அது இந்த இந்தியன் சாமான்களை அந்த இடத்துல கூட விற்பாங்க. அது நம்மளுக்கு முக்கியமான தேவையான தமிழங்களுக்கு தேவையான இதில் இருக்காங்க, அங்கே வச்சுருப்பாங்க. நம்ம தமிழக தான் வச்சுருப்பாங்க. ஆக தமிழங்க தான் ஜாஸ்தி. இந்தியன் தான் அங்கே கொஞ்சம் இந்த பஞ்சாபி இருக்காங்க, பஞ்சாப் இந்த சிக் இந்த தர்பன் போட்டுருவாங்க, அவங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப கம்மி கொஞ்சம். அதுக்கப்புறம் சிந்திக்காரங்க இருக்காங்க, அவங்க வந்து சிந்தி பாகிஸ்தான். அங்கே அவங்க தாத்தா அங்கே இருப்பாங்க. இந்தியாவோட தானே இருந்தது. ஆமாம், அப்போ அப்படி இப்படி வந்தது. இப்படி இது அதாவது இப்போ வந்து கேட்டாக்கா இந்தோனேஷியான்னு சொன்னால் தமிழங்க தான் முதலிடம். அவங்க ஒரு 80% கூட இருப்பாங்க. தெலுங்கு, கன்னடம் அவங்க இல்லை சார், அப்படி இல்லை. பெங்காலி இருக்காங்களா சார்? தெலுங்கு கொஞ்சம் இருந்தாங்க, ஆனால் அவங்க இருக்காங்க இப்போ எல்லாம் தமிழ் தான் பேசுவாங்க. அவங்க கொஞ்சம் பேசுவாங்க, சில பேர் பேசுவாங்க. பெங்காலி இல்லை. பெங்காலி இல்லை சார், பெங்காலி இல்லை சார். வந்து நிறைய பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்குங்க, நல்லா இப்போ வந்து எல்லாமே முன்னுக்கு வரணும்னு நிறைய இது யூனிவர்சிட்டியில் இப்போ போய் படிக்கிறாங்க. இந்தோனேஷியா தமிழர்களுக்கு தமிழ் பேச வருதா? நல்லா வருது. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, பிரமாதமாக பேசுகிறீங்க சார், தமிழ் நல்லா இருக்குது.
அந்த மாதிரி பேசுகிறாங்களா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தெரியுமா? நல்ல கேள்வி. இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. உண்மையில் வந்து நாங்கள் வந்து இப்போ பிள்ளைங்களை பார்க்குறோம். இப்போ எங்களுக்கு இப்போ 40-40 60 வயசுக்குள்ளேன்னா நீங்கள் பேசலாம். சில பேர் பேசுவாங்க, சில பேர் சரளமாக பேசுவாங்க, சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், பதில் சொல்லுவாங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் இதுக்கு கீழே வந்து இப்போ நம்ம இப்போ பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டாக்க ஒரு 20-25 வயசு பிள்ளைங்க, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் இந்தோனேஷியா பாஷையில் அவங்க பதில் சொல்லுவாங்க. இது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை தான் நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வரோம். அதாவது தமிழ் படம்லாம் பார்க்குறாங்க, நிறைய பார்க்குறாங்க, நிறைய பார்க்குறாங்க. யூடியூப் வந்துருச்சு, யூடியூப்பில் பார்க்குறாங்க. அந்த சப்டைட்டில்ஸ் இருக்கு பாருங்க, அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், பேசணும். அதுதான் இப்போ நாங்கள் சொல்லிட்டு வரோம். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு இது வந்தால் கூட அதுங்க வந்து நிறைய பேசணும். நாங்கள் வந்து இந்தோனேஷியாவில் எப்படி சொன்னால் தமிழ் எப்படி சொல்லணும், நீங்கள் சொல்லுங்கன்னு மெதுவாக சொல்லி இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. ஆக இப்போ 2 வருஷமாக நாங்கள் வந்து இப்போ தமிழ் வகுப்புகள் சில இடங்களில் வந்து புதுசாக நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது ஒரு வாரத்தில் ஒரு தடவை தான் சார், எங்களுக்கு நேரம் கிடைக்கல. அவங்க ஃபுல்லாக படிக்கிறாங்க. இந்தோனேஷியன் லாங்குவேஜ் தான், இந்தோனேஷியன் இது மீடியம் தான் அவங்க படிக்கிறது. இங்கிலீஷ் கொஞ்சம் இருக்கும், எல்லாமே இந்தோனேஷியா தான் சார், இந்தோனேஷியன் லாங்குவேஜ் தான். அப்படி தமிழ் சொல்லிக் கொடுக்க வரலாமா சார்? தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் கட்டாயமா சார். அவங்கள ஆதரிப்பீங்களா? இப்போ நாங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அவங்க வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோடு வந்தால் நாங்கள் 2 கரம் கூப்பி நாங்கள் வரவழைப்போம் சார். அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு கட்டாயமாக தேவையான சம்பளம் கொடுத்து தேவையான இதெல்லாம் பார்த்து அக்காமடேஷன் கொடுத்து கட்டாயமாக நாங்கள் வரவழைப்போம் சார். எங்களுக்கு பேர் வரை தேவைப்படுது சார். தமிழ் ஆசிரியர்கள் எத்தனை பேர் தேவைப்படுது? இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் இது ப்ராப்பராக படித்து ஆசிரியர்களை வந்தவங்க இல்லை உண்மையில். இல்லை, அப்படி பார்த்துட்டு வர விருப்பப்படுறவங்க வந்தாங்கன்னா வரணும். அவங்க நல்லா படிச்சுட்டு நல்லா வந்து சொல்லும் போது என்ன ஒரு ப்ராப்ளம்னாக்கா, அவங்க பக்கத்தில் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கணும். இந்தோனேஷியாவில் கொஞ்சம் இவங்க வரவங்க ஒன்று இங்கிலீஷில் பேசலாம், இங்கிலீஷ் தமிழ், இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா அப்புறம் இந்தோனேஷியா தான் தெரியும். அது பக்கத்தில் இருந்து நம்ம இது கைட் இது நம்ம அங்கே அப்பப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம். புரியுது. முதல்ல கொஞ்சம் இந்தோனேஷியன் லாங்குவேஜ் கற்றுக்கணும். இருக்க அவங்க கற்றுவாங்க. ஆனால் எங்களுக்கு முக்கியம் அவங்க தமிழில் பேசுறது, பிள்ளைங்களுக்கு அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல, அதனால. தேங்க்யூ சார். தமிழ்நாட்டில் இருந்து இல்லை எங்கேருந்தோ தமிழ் சொல்லிக் கொடுக்க இந்தோனேஷியா வரணும்னு விருப்பப்படுறவங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்? ஏதாவது நம்பரு? எங்களோட நம்பர், என் நம்பரே கால் பண்ணலாம். அதாவது இப்போ +62 அது இந்தோனேஷியன் கோட். அதுக்கப்புறம் 811-886372 அதில் கான்டாக்ட் பண்ணலாம். கட்டாயமாக நான் பதில் கொடுக்க ஆர்வமாக இருப்பேன். எப்போவுமே பதில் கொடுக்கறதுக்கு நீங்கள் எப்படி இந்தோனேஷியா கேட்குறீங்களோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இந்து கலாச்சாரம் எந்த அளவுக்கு சார் இருக்குது இந்தோனேஷியாவில்? ஏன்னா அது ஒரு முஸ்லீம் நாடு, உலகத்திலே மிகப்பெரிய முஸ்லீம் நாடு. நம்மளோட இந்து கலாச்சாரத்தை தொடர்றதுக்கோ ஏதாவது அங்கே சிக்கல் இருக்கா இல்லைங்களா? நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். ஏன்னா முதல்ல வந்து எல்லாருக்கும் முதல்ல தெரிய வேணும். ரொம்ப பேருக்கு தெரியும். அன்றைக்கி பாலியில் வந்து ஹிந்துயிசம் இருக்குது. ஆமாம், அந்த ஒரு தீவில். ஆமாம், அது வந்து நேட்டிவ் இந்தோனேஷியன் பாலினீஸ். இந்த மாதிரி வந்து எங்கே உலகத்துலேயும் இல்லை. 5 மில்லியன் மேலே இருக்கும், 5-6 மில்லியன். இப்போ வந்து நாங்கள் இந்து மதம் பற்றி பேசணும்னா அவங்க கட்டாயம் நம்ம எங்கள் கூட இருப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் இருக்கு, மதத்துக்காக ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. ஓகே சார். அதில் வந்து ஒரு டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல், டெப்யூட்டி மினிஸ்டர், ஒரு டைரக்டர் ஜெனரல் ஹிந்துயிசம் பற்றி இருக்கு. அதுக்கப்புறம் புத்திசம் பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் வேறு மதம். மற்ற சில முஸ்லீம் நாடுகளில் வந்து மற்ற மதங்களுக்கு வந்து இடமே இருக்காது. நிறைய முஸ்லீம் நாடுகள் அப்படி தான் இருக்குது. இந்தோனேஷியாவில் அப்படி இல்லை இல்லையா? அப்படி இல்லை சார். உங்களுக்கான இந்து மதத்துக்கான ஃப்ரீடம் கிடைக்குதுங்க. ஃப்ரீடம் கிடைக்குது, நல்லபடியாக எல்லாம் நடக்குது சார். இப்போ நினச்சா நீங்கள் கோயில் கட்டலாம், நினச்சா கட்டலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கட்டாயமா. ஸோ அது வந்து இப்போ இருக்கிற 72 கோயிலில் வந்து அந்தந்த காலத்தில் இருந்தது. இப்போ புதுசாக கூட இப்போ கட்டியிருக்காங்க. ஆனால் அது வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு முருகர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்களே, கும்பாபிஷேகம் வந்து இப்போ வந்து 12 வருஷம் தான் அது நாங்கள் பண்ணி. அது வந்து அது முன்னுக்கே ஒரு மசூதி இருக்கும். அவங்களும் பண்ணுவாங்க, நாங்களும் பண்ணுவோம். அது ரொம்ப அந்யோன்யமாக நம்ம பழக்கப்படி மத சிக்கல் எதுவும் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை. அது நல்லபடியாக நடக்குது. சந்தோஷம் சார். அப்படி இல்லை. இந்தோனேஷியாவில் நிறைய மொழிகள் இருக்கும்ல, முக்கியமான மொழி என்ன சார்? நீங்கள் என்ன மொழியில் பேசுவீங்க? நல்ல கேள்வி. ஏன்னா
இது வந்து எங்கள் மொழி வந்து 260 மொழி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த பப்புவான்னு இருக்கு. அந்த பப்புவாவில் வந்து சின்ன சின்ன ஒரு கும்பல் வந்து ஒரு ஒரு பாஷையில் பேசுவாங்க. அங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே 100க்கு மேலே அங்கே இருக்கும். இது ஜாவானீஸ் லாங்குவேஜ், பாஷா ஜாவானோ, பாஷான பாஷை. இந்தியாவில் ஹிந்தி அதுதான் பெருசு. அங்க வந்து ஜாவனீஸ் தான் பெருசு. நாங்க இந்தியாவில் ஹிந்தி மாதிரி. ஆமா அது மாதிரி. இப்போ நீங்க ஜாவனீஸ் பேசுவீங்க இல்லையா? ஆனா அந்த பாஷை வந்து அங்க உள்ளவங்க தான் பேசுவாங்க. எல்லாரும் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து இந்தோனேஷியா பாஷை எல்லாருக்கும் தெரியறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல சகுனம் இது. ஏன்னா எங்க போனாலும் நீங்க இந்த பாஷையில பேசலாம். அச்சேல இருந்து dari Sabang sampai Merauke என்னங்க, அது வந்து நீங்கள் கன்னியாகுமரி இது காஷ்மீர் வரேன்னு எங்களுக்கு வந்து இங்கேருந்து பரப்பு இப்படி இருக்கு பாருங்க, இப்படி வந்து அது அங்கே இது dari Sabangனா அந்த அச்சேயில் இருக்கு. நீங்கள் அந்தமான் கொஞ்சம் அப்படி அச்சேக்கு அந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அங்கே இருந்து இந்த இது பப்புவான்னு ஒரு இது பப்புவா நியூகினி பாதி அவங்க ஒரு ஒரு இது ஒரு ஒரு நாடு, எங்களுக்கு பாதி வந்து எங்களை சேர்ந்தது. அங்கே வந்து dari Aceh, dari Sabang sampai Merauke, இது எங்கே பேசினாலும் இந்தோனேஷியா மொழி எல்லாரும் பேசுவாங்க. அந்த இந்தோனேஷியா மொழி நீங்கள் சொல்கிறது ஜாவனீஸ் இல்லை, ஜாவானீஸ் வந்து இரண்டாவது மொழி. அவங்க வந்து அந்த லோக்கல் மொழி பேர் இந்தோனேஷியன் தான். இப்போ ஜாவானீஸ் சொல்லும் போது அவங்க எல்லாரும் நிறைய பேர் பேசுகிற மொழி இந்தோனேஷியன் மொழி. ஓகே ஓகே சார், மொழி பேர் இந்தோனேஷியன் தான். அது வந்து எங்கேயும் பேசுவாங்க சார், எங்கே போனாலும் நீங்கள் இந்தோனேஷியாவில் பேசலாம். சுமத்ராவில் என்ன சார்? சுமத்ராவில் வந்து அது வந்து அச்சைனீஸ் இருக்கு. அவங்க அச்சையில் பேசுவாங்க. பாஷா பெமர்சாத்துனா ஒன்னாக்குற எல்லாரையும் ஒன்னாக்குற ஒரு பாஷை வந்து இந்தோனேஷியன் பாஷை. எனக்காக கொஞ்சம் அந்த இந்தோனேஷியன் பாஷை பேசி காட்டுங்களா சார்? சரி, சொல்லுங்க. எது ஏதாவது இந்தோனேஷியா பற்றி எங்களுக்கு இந்தோனேஷியன் பாஷையில் சொல்லுங்க சார். இந்த நாடு எவ்வளோ அழகா இருக்கு, இந்த கேள்விக்கு நீங்கள் இந்தோனேஷியாவில் பதில் சொல்லுங்க சார். negara Indonesia adalah negara yang indah. Ya, அதாவது இந்தோனேஷியா நாடு வந்து அழகான நாடு, இந்தான நாடு. Ya, orang-orang banyak yang suka datang ke Indonesia. நிறைய பேர் இந்தோனேஷியா வரதுக்கு பிடித்திருக்கு. சுக்கானா பிடித்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்தோனேஷியாவில் வந்தால் அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் எப்படி சார் இருக்குது இந்தோனேஷியாவில்? நாங்கள் வரோன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து ஒரு வாரம் தங்குறோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் ஹோட்டலில் சாப்பாடு? ஒரு வாரம் ஒன்று எவ்வளோ எடுத்துகிட்டு வரலாம் சார்? இது வந்து இன்னும் நம்ம சொல்லிட்டு அப்புறம் தமிழில் சொல்லுங்கள் சார். saya kira tidak begitu mahal datang ke Indonesia. நான் நினைக்கிறேன் அவ்வளவா இது இப்போ பணம் தேவைப்படாது இந்தோனேஷியா வந்தால். karena apa? Karena Indonesia itu banyak yang murah. Ya, என்னத்தினாலனா காரணம் பாருங்க, காரணம் இந்தோனேஷியாவில் அது சுக்கான்னு சொன்னேன்னா சுகம், அது நிறைய இருக்கு சார். நம்ம வார்த்தைகள் இருக்கு அங்கே இருக்கு சார். நீங்க ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா அது கரணா நான் சொன்ன இப்போ காரணம் அது. நாங்க வந்து hidup di Indonesia tidak susah. இந்தோனேஷியாவில் வாழ்றது கஷ்டம் இல்லை. பாஷா இந்தோனேஷியா tidak susah. இந்தோனேஷியன் பாஷை வந்து கஷ்டம் இல்லை, வாழ்க்கையும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் நான். அது வந்து எல்லாருமே ஓப்பனாக நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசுவாங்க அப்படின்னு. அது சில வார்த்தைகள் இந்தோனேஷியாவில் நிறைய இருக்குது சார், நிறைய இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபில் படிச்சீங்கன்னா அது நான் காட்டுவேன். இது இந்தோனேஷியா, இது இந்தியன் சம்ஸ்கிருதத்தில் தமிழில் நிறைய இருக்குது. தமிழில் இது வந்தது. அதுக்கப்புறம் இந்தோனேஷிய தமிழர்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியிலேருந்து போனவங்க சார்? தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டத்திலேருந்து போனவங்க? மதுரை, சேலம், தஞ்சாவூர், கும்பகோணம் அப்படி இருந்து போனவங்க சார். அவங்களுக்கு தெரியுதா எந்த ஊருன்றது அவங்க இப்போ இருக்கிற தமிழர்களுக்கு தெரியுது? இப்போ இருக்கிற தமிழர்களுக்கு தெரியல. ஏன்னா முன்ன வந்து இப்போ எங்களுக்கு இப்போ எங்கள் பாட்டி தாத்தா பாட்டியோட இருந்தது 1962 வந்து அவங்க லெட்டர் போட்டாங்க. அப்போலேருந்து இதுக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, கனெக்ஷன் இல்லை.
லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்தா உங்க பாட்டி நீங்க எந்த ஊர்ல இருந்து போனீங்க சார்? அது இப்போ இந்த இதுன்னு சொல்லுவாங்க, நம்ம எங்க தாத்தா வேற வழி வந்தாங்க. எங்க பாட்டி வந்து வேற இது, அதாவது முன்ன வந்து மட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லும் போது எல்லாமே மெட்ராஸ், எல்லாமே தமிழ்நாடு, ஆந்திரா, அப்படி கேரளாவில் எல்லாம் சேர்த்து மெட்ராஸ் பிரசிடென்சி. ஆமா ஆமா ஆமா. தமிழ்நாட்டில் எந்த பகுதின்றது தெரியல. அது வந்து எங்க தாத்தா வந்து மதுரைன்னு சொன்னாங்க. அது அவங்க இப்போ எந்த தாலுக்கா எந்த டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் தெரியல. பாட்டிக்கு சார், பாட்டிக்கு வந்து நம்ம இது இப்போ இருங்க, அதாவது இந்த தமிழ்நாட்டுக்கும் உள்ள இது, தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் ஒரு இது ஒரு ஊர் வரும் பாருங்க, நான் மாற்றி நம்பருங்க. அது வந்து திருவள்ளூர் பார்டர், வேலூர் இல்லை, இது தருமபுரி, கிருஷ்ணகிரி, இதெல்லாம் பார்டர்ல இருக்கு. அந்த பக்கம் சித்தூர் இருக்கு. சித்தூர் சார், சித்தூர். அதுதான். இப்போ ரொம்ப நாள் இந்த மாதிரி கேள்வி இது ஞாபகத்தில் வந்துச்சு நீங்கள் சொன்னதில். சித்தூர் எங்கள் பாட்டியெல்லாம் வந்தவங்க, எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா அவங்கெல்லாம் வந்தவங்க. அப்பாவோட அப்பா நம்ம தாத்தாலாம் வேறு ஊர் இது. அது சில பேர் சில பிள்ளைங்க கேட்குங்க, முன்ன வந்து எந்த வருஷத்தில் வந்து வந்தாங்க அப்படின்னு சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் இப்போ வந்து யோசிக்கிறாங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் போது வெளியூருக்கு போயிட்டு வரலாம், இந்தியாவுக்கு போயிட்டு வரலாம், தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வரலாம், நிறைய போகிறாங்க. போய் பார்த்துட்டு கோயில இப்போ வராங்க. அப்போ வர்றதுக்கு வழி வசதி இல்லை, இப்போ ஃப்ரீயாக வராங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இப்படி வந்து எங்கே நம்ம தாத்தாவோட அம்மா வந்தாங்களா இந்தியாவிலேருந்து அப்படின்னு யோசிப்பாங்க. கஷ்டமாக இருக்கும், கொடுமை சார், அது கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு இருக்குது. அப்படி சுச்சுவேஷன் எங்களுக்கு இருக்கும். அந்த ஃபேமிலியில் வந்து நீங்கள் வழியாக இருக்கும்ல, ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனை அப்படின்னு இருக்கும். வந்திருப்பாங்க, எது நம்ம ஊர் அப்படின்னு. ரைட் கஷ்டம் சார். ரைட். இனிமேலாவது அந்த இது வரணும் சார். இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த உறவு வந்து இன்னும் கொஞ்சம் பலப்பட்டால் நல்லா இருக்கும். நீங்கள் அடிக்கடி வர்றது, நாங்கள் அங்கே அடிக்கடி வர்றது, அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமா சார், கட்டாயம். பிடிமானம் தமிழ் இவ்வளோ அழகாக இருக்க, இது வந்து நம்ம வந்து கட்டாயமாக படிக்கணும், பேசணும்னு இருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது. யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது சார், அதெல்லாம் பாருங்கள் சார். அதில் என்ன ப்ராப்ளம்னா, சில பேருக்கு வந்து இங்கிலீஷில் தெரியாது, அவங்க வந்து தமிழ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, அப்படி இருக்கும். தமிழ் டு இந்தோனேஷியா அப்படி இருக்கணும், இந்தோனேஷியா டு தமிழ். ஆமாம், அது வந்து இப்போ வந்து சப்டைட்டில்ஸ் போட்டால் அது வந்துது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்க யூடியூப்ல. அதில் கற்றுக்க சின்ன தவறு இருக்கும், அதில் ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லையா? ஆமாம், நான் பார்த்துருக்கேன். சப்டைட்டில் தவறுகள் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். அது ஃபியூச்சரில் அது சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் படம் பார்க்க சொல்லணும், நம்ம தமிழ் படங்களை பார்க்க வைக்கலாம். தமிழ் சேனல் பார்க்குறாங்க சார், நிறைய இந்த ஓடிடி சார் வருது பாருங்க, அதில் பார்க்குறாங்க சார், பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு, உலக தமிழர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள் சார், உங்களோட கருத்து. இந்தோனேஷிய தமிழரா, உலக தமிழர்கள் ஒன்று சொல்லி ஆகணும். இந்த நம்ம போன வருஷம் உலக தமிழ் சிறகம் வந்து நம்ம மேடானில் அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேர் மேடான் பற்றி தெரிய வந்துச்சு, தமிழங்களை பற்றி தெரிய வந்துச்சு. இந்த மேடானுங்கிற வார்த்தை வந்து மைதானம்ல இருந்து வந்தது. மைதானம் பெரிய இடம் அப்படின்னு இப்போ மேடான்னு சொல்கிறாங்க. அது தமிழ் வார்த்தையில் இருந்தது அப்படின்னு இருக்கு. அப்போ போன வருஷம் வந்ததில் நிறைய பேர் தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி தமிழவங்க மேடானில் இருக்காங்க. சில பேர் மறந்துடுவாங்க, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு டக்குன்னு ஆஸ்திரேலியா போயிடுவாங்க, அப்புறம் ஃபிஜி அப்படி அங்கே போயிடுவாங்க, நியூசிலாண்டு. இங்கே இவ்வளோ பேர் இருக்கோம் நாங்கள், 45,000 50,000 பேர் தமிழவங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் இது இந்த சிந்தி, இந்த பஞ்சாபி, இந்த தர்பன் அப்புறம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இது அவங்க ஒரு 10,000 பேர் இருப்பாங்க, கொஞ்சம் கூட இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது சில பேர் தெரியாது. இப்போது போன வருஷம் இந்த உலகத்தமிழ் சிறகம் நம்ம வந்து அங்கே நிகழ்ச்சி நடத்தினது நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஆனால் அவங்களும் அந்த சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க, நிறைய பேர் இந்தோனேஷியாவா அப்படின்னு வராங்க. தமிழக உலக தமிழர்கள் உங்களை வந்து தமிழ் மக்களில் உங்கள் பகுதியெல்லாம் வந்து பார்க்கணும், நீங்கள் கட்டின கோயிலெலாம் வந்து பார்க்கணுன்னா முக்கியமாக எந்தெந்த ஏரியாவுக்கு வரணும் சார்? இந்தோனேஷியாவில் நாங்கள் எங்கே வந்து பார்க்கணும்? தமிழர்கள் பார்க்கணுன்னு நீங்கள் சுமாத்ரா வரணும். சுமத்ரானா நார்த் சுமத்ரா, மேடானில் நிறைய இருக்கீங்க, நிறைய இருக்கும். மலேசியாவில் அதே மாதிரி நம்ம முருகன்
எழுந்தரையில் உள்ள இந்த பத்து கேஃப்ல அதே மாதிரி இப்போ இந்தோனேஷியாவில் பண்ணியிருக்காங்க. நம்ம கோயிலில் தான் இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அப்போ அவங்க இது நம்ம பண்ணது வந்து எல்லாம் இந்தியாவில் இருந்து வந்தாங்க. 13 ஸ்டாஃப் வந்து அது பண்ணாங்க. பத்து கேவில் இருக்கிற அந்த அவ்வளோ பெரிய முருகன் இந்தோனேஷியாவில் இதுதான் உயரமானது. இந்த முருகன் இங்க முருகன் இங்க நம்ம படாங் செர்மின்னு சொல்லுவாங்க, 35 கிலோமீட்டர் மேடால இருந்து. அதே மாதிரி பண்ணது பத்து கேப்ல இருந்து முதலாவதுன்னு சொல்லி இப்போ எங்களோட முருகன் வந்து இப்போ வந்து இந்தோனேஷியாவிலே உயர்ந்த முயற்சி. சரிங்க சார். இப்போ பக்கத்தில் இருக்கிற மலேசியா தமிழர்களோ சிங்கப்பூர் தமிழர்களோ இந்தோனேஷியா தமிழர்களுக்கு உதவுறாங்களா சார்? அவங்க கான்டாக்டில் இருக்காங்க, வராங்க சார், வந்து பார்க்குறாங்க சார். நிறைய பேர் நம்ம மலேசியாவிலே இப்படி இவ்வளோ உயரமாக இருக்காங்க, இந்தோனேஷியாவில் இருக்கு, அது வந்து பார்க்குறாங்க சார். நிறைய வராங்க. அந்த உதவிகள் செய்கிறாங்களா, வராங்களா? அவங்க மலேசிய தமிழர்கள்கிட்ட உங்களுக்கு உதவி கிடைக்குதா? சிங்கப்பூர் தமிழர்கள்கிட்ட உங்களுக்கு உதவி கிடைக்குதா? இண்டிவிஜுவலாக தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரைவேட்டாக உதவுங்கிறவங்க இருப்பாங்க. பொதுவாக அங்கே இருக்கிற தமிழ் கல்ச்சரை இது அப்படின்னு இன்னும் இல்லை. கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது உதவுறது? நாங்கள் நாங்களே சொந்தத்திலே பண்ணிடலான்னு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. சில சமயத்தில் தெரிஞ்ச விருப்பமானவங்க வருவாங்க சார். இது தமிழ் பள்ளி இருக்கும்போது இப்போ மலேசியாவிலேருந்து வரவங்க சொல்கிறாங்க, புஸ்தகம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு. அதை பார்த்து இப்போ வந்து இந்த உங்களோட முருகன் நாங்கள் பார்க்க வேணும்னு 18 மீட்டர் சார், இந்தோனேஷியாவில் உயரமானது. அதுதான் நம்பர் 1. அது சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சேலத்தில் இருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் உயரமாக இருக்குது. இந்தோனேஷியன் பாஷையில், இந்தோனேஷியன் மொழியில் நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளாக இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? எங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகள்லாம் சொல்லி காட்டுங்களேன். அது பாருங்க, நல்ல முதல்ல வீட்டிலே அது அப்பா அம்மான்னு சொல்கிறது அவங்க பாப்பான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அம்மான்னு சொல்கிறது அம்மான்னுவாங்க. கொஞ்சம் அம்மா, அது கொஞ்சம் அது அம்மாவில் வந்தது. இந்த ஆயான்னு சொல்லுவாங்க. ஆயான்னா ஐயா, தமிழ் ஐயான்னு சொல்கிறோமே, அது ஐயான்னு சொன்னால் அது அப்பான்னு அர்த்தம். சாருன்றதும் ஐயான்னு சொல்லுவாங்க. ஆயா, ஐயா ஐயான்னு வந்துடும். அப்புறம் சகோதர சகோதரின்னு சொல்கிறோம். பாட்டியே வந்து எங்களுக்கு நாங்கள் ஆயான்னு ஆயா அப்படின்னு சொல்லுவோம். பாட்டியே ஆயா ஐயா, அது கொஞ்சம் வேற வித்தியாசம் பாருங்க, அது அப்படின்னு வந்தது. ஸோ இப்போ வந்து சகோதர சகோதரின்னு சவுடாரா சவுடாரி, அது இந்தோனேஷியா. மாப்பிள்ளைன்னு சொல்கிறோம். நீங்கள் இது நாங்கள் தமிழில் சொல்லுவோம், இவங்க மெம்பள்ளாயின்னுவாங்க. மாளிகைன்னு சொல்கிறோம், அவங்க மாளிகைன்னு சொல்லுவாங்க. இருக்கு சார். கப்பல்னு சொல்கிறோம், 2 P வச்சுருவோம், கப்பல். அவங்க கப்பால்னுவாங்க, KAPAL, கப்பால். நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. நிறைய இருக்கு சார். அது மேடானே மைதானம்னு சொன்னீங்க. அதே அந்த வார்த்தையே இது இப்போ பாருங்க, நீங்கள் எடுத்து அது மைதானம் வந்தது. சுமத்ராவே வந்து ஸ்வர்ண பூமி தான் அது, அந்த பேர் தான் அது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாறி அது சுமத்ரா. அது நிறைய எடுத்துக்கலாம் சார், நிறைய இருக்குது சார். நூற்றுக்கணக்கான இது இப்போ சாதாரணமாக பார்த்தாலும் நிறைய இருக்கு. சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலும் நிறைய பார்க்கலாம். நிறைய இப்போ இது இந்தோனேஷியா பாஷையில் இது அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம் பிள்ளைங்களுக்கு. இதை பாருங்க, இது பாருங்க என்ன எப்படி இருக்குன்னு, நெருக்கமாக இருக்குது இது அப்படின்னு. அப்படின்னு நிறைய இருக்குது சார். ஒன்று ஒன்றா எடுத்துக்க சொல்லணும். சந்தோஷம் சார், சந்தோஷம். நீங்கள்லாம் கேட்குறது சந்தோஷம் சார். ஆனால் எங்கள் முருகன் வந்து அவங்க மலேசியாவில் பத்து கேப்பில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த விக்கிரகம் அது போல் இருக்குது இங்கே. முகமே மலர்ந்த மகிழ்ச்சியான முகத்தில் சந்தோஷமாக போயிட்டு. சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லோரும் நல்லா இருக்கணும், இன்பமே சொல்லுங்க, எல்லோரும் வாழ்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.